வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து எம்டபிள்யூபிஎல்னு என்னென்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ஒரு ஐடியா இருக்கும், இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் எம்டபிள்யூபிஎல் மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி யாருக்குமே தெரியறதில்ல. இது வந்து ஸ்டாக் எஃப்என்டோக்கு மட்டும்தான் இந்த மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்டுங்கிறது. இண்டெக்ஸுக்கு கிடையாது. இண்டெக்ஸ் ஆர் கமாடிட்டி இதுக்கெல்லாம் கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முழுக்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ப்ளே. அதாவது இப்போ ஒரு நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியாது, அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வரக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் அதாவது பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க அண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா ஒரு பெரிய பிளேயர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் வந்து காசு வச்சுருக்கிறவங்கலாம் அவங்க பொசிஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க, அவர் மேனுப்புலேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுமோ இந்த நியூஸ் வந்தால் அந்த சைடு வந்து காசை கொட்டுவாங்க. சரியா? சரி, இப்போ இவங்க வந்து எந்த இடத்துல வந்து இந்த மூமெண்டம் தள்ளுறாங்க அண்ட் வந்து ஃபண்ட்ஸை வந்து எந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து உள்ளே போட போகிறாங்க அப்படிங்கிறது இந்த எம்டபிள்யூபிஎல் டேட்டாவை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எம்டபிள்யூபிஎல் அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் எஃப்என்டோ பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 1,00,000 கான்ட்ராக்ட் தானே, அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி நம்மளால் கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. நீங்கள் எஃப்என்டோ பேன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த எஃப்என்டோ பேனுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு 95% கான்ட்ராக்ட்ஸ், அதாவது 1,00,000 கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் ஃபீச்சர்ஸுக்கு அப்படின்னு ஸ்டாக்ஸுக்கு அப்படின்னா, நம்ம 95% கான்ட்ராக்ட், அந்த 1,00,000ல் 95,000 கான்ட்ராக்ட் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுத்துட்டோன்னா மீதி ஒரு 5,000 கான்ட்ராக்ட் இருக்கும்ல, சேஃப்டி பர்பஸுக்காக என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. எஃப்என்டோ ட்ரேட் பண்ண முடியாது, நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் உள்ளே வர முடியாது அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கு இப்போ நீங்களும் நானும் நினச்சோம்னா சின்ன குவான்டிட்டியில் அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு ஸ்டாக் மேலே ஏறும் கீழே இருக்கும்னா. ஆனால் இதை பற்றி ஒரு ஸ்டாக்கை மேலே கீழே ஏற்றுறது இன்ஸ்டிடியூஷன் தான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா பல்காக பெரிய காசை உள்ளே போடுவான். அப்போ ஒரு 200-220 ஸ்கிரிப்ட் இருக்குது, இவன் எந்த இதில் காசை உள்ளே போடுறான் அப்படிங்கிறது இந்த எம்டபிள்யூபிஎல்ல பெரிய லெவலில் சேஞ்சஸ் வரும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து நான் ஆப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்கேன் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஸ்கேன் பண்ண முடியுது, நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம். தேர்ட் பார்ட்டி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்எஸ்சியோட வெப்சைட்லேருந்தே எடுத்துக்கலாம். நீங்கள் என்எஸ்சியோட வெப்சைட்லேருந்தே நம்மளால் வந்து இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த எம்டபிள்யூபிஎல் டேட்டாவை நமக்கு இனி வாட்டமாக இங்கே வந்து க்ளீனாக அவனே பிரித்து கொடுத்துருக்கான். எஃப்என்டோ அண்டர் பேன் இருக்குது பார்த்தீங்களா, எம்டபிள்யூபிஎல்னு இங்கே பார்த்தா தெரியும் சேஞ்சஸ்ஸு. அதாவது ப்ரீவியஸ் நேற்றுக்கு எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாங்கிறது காட்டும். இங்கே எல்லாம் 0 இருக்குது. என்னென்னா இன்றைக்கி உண்மையாக தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ட்ரேடிங் ஹார்ஸ் முடிஞ்சு நமக்கு ஈவினிங்க்கு மேலே தான் இந்த டேட்டாங்கிறது வரும். இன்றைக்கி கரண்ட்டாக என்ன எம்டபிள்யூபிஎல் இருக்குன்னு டேட்டாஸ் இனி வரல. சரி, அதனால் 000ன்னு போட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். நம்ம வந்து க்ளீனாக ஒரு இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே சார்ட்டில் ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டு ட்ரேடிங் வியூ எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு ஸ்டாக் ஏதோ ஒன்று, பாரதி ஏர்டெல்னே வச்சுக்கலாம். சரி, ஏர்டெல் ஸ்டாக் ஆர் கைல் ஸ்டாக்கு. சரி, கைல் ஸ்டாக் எடுத்துப்போம். இப்போ வந்து கைல் வந்து நமக்கு கைல் ஸ்டாக் வந்து இப்போ ஒரு 100 எம்டபிள்யூபிஎல் இருக்கும். சரியா? நார்மலாக எல்லா ஸ்டாக்குமே 100% தான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்டபிள்யூபிஎல்ங்கிறது 100 தான் அதோட மேக்ஸிமம். அந்த ஒரு 100 கான்ட்ராக்ட் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். எம்டபிள்யூபிஎல் அது ஒரு பாக்ஸுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸுக்குள்ளே கைலுக்கு 100%, அதாவது 100 ஸ்டாக்கு 100 கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். இது ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸுக்கு சேர்த்து தான் இவ்வளோ தந்திருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகணும். சரி, யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து செல் பண்ணி இதுலேருந்து ஒன்று எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும், ஒரு கான்ட்ராக்ட் வெளியே வந்துடும். தென் வந்து மீதி 99 இருக்கும். அந்த 99 வந்து மீதி வர செல்லர்ஸ் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இது செல் பண்ணி மட்டும் தான் வெளியே எடுக்க முடியும். மார்க்கெட்டில் வரது ஃபஸ்ட்டு வரது செல்லர்ஸ். இதில் வேறு ஏதாவது டவுட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி டீப்பாக இருந்தால் கேளுங்க, அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். இல்லை எல்லா வீடியோவும் வந்து கான்செப்டை பற்றி பேசினா நம்ம வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு போயிடும். அதனால் தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்கன்னா செல் பண்ணி எடுத்துருக்காரு, இன்னொருத்தர் அதை வந்து பை பண்ணிப்பார். சரியா? நியூ பையர் நியூ செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னா எம்டபிள்யூபிஎல் என்ன ஆகுனா
குறையும். நியூ பையர் நியூ செல்லர் வந்தாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு செல்லர் எடுத்து ஒரு பையர்கிட்ட கொடுத்தா MWPL டிக்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ நம்ம நினச்ச இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ஸ்டாக் கெயிலுங்கிற ஸ்டாக் வந்து இது ஏறும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 1-2 கான்ட்ராக்ட் வாங்கலாமா அனலைஸ் பண்ணது. சரி, இப்போ கெயிலோட ஸ்டாக்கோ இல்லை பாரதி எந்த ஒரு ஸ்டாக்கோ எடுத்துக்கோங்க. இந்த இன்சைடர் நியூஸ் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் மேனுப்புலேஷனு இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்கல்ல. இப்படி பண்ணும்போது அவனுங்க ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் இந்த MWPL அதாவது கான்ட்ராக்டை 1-2 வெளியே எடுக்க மாட்டாங்க. அதாவது பல்க் பர்சன்டேஜாக எடுப்பாங்க. இப்போ அவன் வந்து அவன் ஒரு 30 கான்ட்ராக்ட் கூட வெளியே எடுக்கலாம். இப்போ 30 கான்ட்ராக்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கெயில் நியூஸ் தெரிய போகுது, இப்போ ரிசல்ட் வருது, இல்லை அந்த கெயிலில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நமக்கு வந்து நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வரக்கு முன்னாடியே அது வந்து பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ தெரிஞ்சவன் பொசிஷனை க்ரியேட் பண்ணிட்டான் அப்படின்னா பல்காக க்ரியேட் பண்ணுவான், காசை நிறையா எடுத்துகிட்டு வந்து கொட்டுவான் மார்க்கெட்டில். சரியா? அப்போ அவன் பை பண்ணியிருக்கானா செல் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது. அந்த ஸ்டாக் பை ஆகுமா செல் ஆகுமா, என்ன பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவன் வந்து ஃப்யூச்சரில் பை பண்ணியிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் செல் பண்ணியிருக்கலாம், ஒரு கால் புட் எதில் வேணால் அவன் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்டாக்கில் அவன் வந்து அவனோட மொமெண்டம் அவனோட மூவ் ஆகுது, அவனோட ஃபண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்து பல்காக டிக்ரீஸ் ஆகும்போது, இப்போ 1-2 எடுத்து வெளியே வந்துச்சுன்னா அது பெருசாக டிக்ரீஸ் ஆகாது அந்த MWPL பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஆனால் திடீர்னு ஒரு 10%, 15%, 30% ஒரு நாள்லேயே டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ப்ரீவியஸ். சரியா? ப்ரீவியஸ் MWPL எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறது. சரியா? இப்போ 13 இருக்கா, அதாவது 13% தான் இங்கே இருக்குது. தென் வந்து இது 28%, 56%. ஒரு நாளுக்கு இன்னொரு நாளுக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து குறையணும். பல்காக மீன் ஒரு நமக்கு ஒரு 10%, 15% அந்த பல்க் வச்சுக்கலாம். இதையும் கம்பேர் பண்ணுறீங்க. இன்னையோட டேட்டா வராது, கரண்ட் டேட்டா இன்னும் வரல. சரி, கரண்ட் டேட்டா வந்துருச்சுன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும், ப்ரீவியஸையும் கரண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். இதுக்கும் வந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஒரு இதுக்கு எது பார்த்தோம், கெயில் பார்த்தோம்ல. கெயில் வந்து இப்போ 27, ப்ரீவியஸ் 27 காட்டுது. இப்போ கரண்ட்டாக வர்றது நமக்கு வந்து பல்காக ஒரு 7% இல்லை வந்து ஒரு 10% ட்ராப் ஆகிடுச்சு. கரண்ட்டாக வர்றது இந்த இடத்துல வந்து ஒரு 17 இல்லை 20 இருக்கும்போது, அப்போ நிறைய காசு யாரோ வந்து போட்டு அந்த கான்ட்ராக்ட்ஸை எடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணிக்கணும். அது பையோ செல்லோ நடந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. என்ன பண்ணியிருக்கான், பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கான் தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் பையும் பண்ணியிருக்கலாம், செல்லும் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து கால் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்கலாம், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்கலாம். அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் மொமெண்டம் இதில் இருக்குது, அவனோட ஃபண்ட்ஸ் வந்து இதில் வந்து பெரிய லெவலில் ஃப்ளோ ஆகிடுக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். சரி, இந்த கெயில் ஸ்டாக்கை பிக் பண்ணி வச்சுக்கணும். தென் அதே மாதிரி இப்போ ஒரு நெஸ்லே ஸ்டாக் ஆர் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு ஸ்டாக் MRF நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 3-4 ஸ்டாக் கிடைக்குதுன்னா அந்த ஸ்டாக்கில் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இதில் வந்துட்டு இப்போ கெயில் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கரண்ட்டாக இன்றைக்கி டேட்டா வரல, வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். இல்லை தினமும் எடுத்து செக் பண்ணணும். தினமும் எடுத்து செக் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் மெத்தட் தான் இது. சரியா? எப்படி வந்து இந்த MWPL இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இதில் வந்து அதிகப்படியான கான்ட்ராக்ட்ஸை எடுக்கிறான், பெரிய லெவலில் வந்து 10-15% MWPL பெருசாக ட்ராப் ஆகுதுன்னா பெரிய லெவலில் காசை உள்ளே போட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம அதை வச்சு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டு தென் அனலைஸ் பண்ணணும். நம்ம இது பை பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்கா, அதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கா, தென் வந்து செல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ணலான்னா இதில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அனலைஸ் பண்ணி ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் கிடைக்குது, அதில் எது பெஸ்ட்டோ உங்களுக்கு டெக்னிக்கலாக காட்டுதோ தென் அந்த டைரக்ஷன் எடுத்து நம்மளால் வந்து ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரியா? இந்த MWPL பற்றி, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி இன்னும் டெப்த்தாக பேசலாம். இதுவே வந்து ஏதாவது டவுட் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.